டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வந்து மலாய் கோஃப்தா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மலாய் கோஃப்தான்னு சொல்லும்போது சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், என்னடா இது புதுசாக கேள்விப்படாத பேராக இருக்குது அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணலாம். சில பேருக்கு தெரிஞ்சும் அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி அந்த மலாய் கோஃப்தாவை வந்து எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே மலாய் கோஃப்தா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மலாய் கோஃப்தாவுக்கு தேவையான கோஃப்தா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 200 கிராம் அளவு பன்னீரை வந்து இப்படி துருவி வச்சுருக்கேன். இதை வந்து போடலாம். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இப்படி வந்து பாயில் பண்ணி தோலையெல்லாம் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இதையும் போடலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இதையும் போடலாம். சோள மாவு உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி. உங்களுக்கு கரம் மசாலா பொடி எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. லாஸ்ட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணலை. நம்ம பன்னீரில் உள்ள தண்ணியும் உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வந்து பன்னீர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து விரவி வச்சிருங்க. இப்போ இதை வந்து சின்ன குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு பால் மாதிரி பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இனி உள்ளங்கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு பால் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி விரிசல் ஒன்றும் இல்லாதது மாதிரி நல்ல ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு பால் பிடிச்சி வச்சுருங்க. இப்படி எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுருங்க. இப்போ நம்ம கோஃப்தாவுக்கு ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 போட்டு நல்லா வந்து கோல்டன் கலரில் வர ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 1 போட்டு செக் பண்ணலாம். இந்த கோஃப்தாவுக்கு ரெடி பண்ண பால்லாம் வந்து நமக்கு உடையாமல் வரணும். அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால் போட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல மொறுன்னு வர்றது மாதிரி எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
எல்லா கோஃப்தாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மலாய் கோஃப்தாவுக்கு தேவையான கோஃப்தாலாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி மலாய் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மலாய் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விடலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இந்த 3ஐயும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கப் அளவு வெங்காயத்தை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு இதையும் போடலாம். கூடவே ஒரு 1.5 கப் அளவு நறுக்குன தக்காளி இதையும் போடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போடலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போகிறது வர ஒரு 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா ஆறின அப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இனி மலாய் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப்பிலிருந்து 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவையெல்லாம் கழுவி ஊற்றிடலாம். கிரேவியோட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமான கிரேவி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சுகர், அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி நல்ல திக்காகி அதனோட ரா ஸ்மெல்லாம் போகிறது வர அதை மூடி வச்சு ஒரு 10 to 12 நிமிஷம் நல்லா குக்காக விடலாம். மலாய் கிரேவியில் பச்சை வாடையெல்லாம் போயிட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவலாம். இது தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீம் விடுங்க. க்ரீம் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். க்ரீமை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மலாய்
கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இனி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோஃப்தா கூட ஆட் பண்ணிடலாம். உள்ளேலாம் நல்லா குக் ஆகியிருக்கு. இனி இந்த பால்ஸை கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வீட்டிலையே மலாய் கோஃப்தா ரெடி பண்ணியாச்சு. இந்த மலாய் கோஃப்தாவை வந்து நீங்கள் சாட் வெரைட்டி மாதிரி சும்மாவும் சாப்பிடலாம், இல்லைனா சப்பாத்தி நான் பிரெட்டு கூட வச்சு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னொரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை டாடா, பாய்.